அவர் ஆவியில் கலங்கினார். என் பிள்ளைங்க அழுகிறாங்க, என் பிள்ளைங்க அழுகிறாங்க, என்ன நேசிக்கிற என் பிள்ளைங்க அழுகிறாங்க. அந்த கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை பாதித்தது, அவருடைய இருதயம் பாதித்தது. அவர் ஆவியில் கலங்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீரை அடக்கி பார்த்தார், அடக்க முடியல. இயேசு கண்ணீர் விட்டார். மனிதர்களுக்காக அழுத ஒரே ஒரு கடவுள் இயேசுதான். மனிதருடைய பாரத்தை பார்த்து, அவருடைய கண்ணீரை பார்த்து அவரும் அந்த துக்கத்திலே பங்கு பெற்று அழுத ஒரு ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். என் பிள்ளைங்க அழுகிறாங்களே, அவர் அற்புதம் செய்ய போகிறார், அதுக்கு தான் வந்திருக்கிறார் என்றாலும் அவங்க அழுகிறதை பார்த்தபோது அவருடைய மனது பாதிக்கப்படுகிறது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்வதற்கு அர்ப்பணித்து அவரை பின்பற்றி அவருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய கண்கள் கலங்கினால் அவருடைய கண்கள் கலங்கும். உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வந்தால் அவரும் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அவர் தான் உங்களை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நீ வியாதிப்பட்டு கலங்கி நிற்கிறதை பார்த்து, நான் உனக்காக கலங்கி வந்திருக்கிறேன் மகனே, கலங்கி வந்திருக்கிறேன் மகளே, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.